இப்போ வாய்ப்பு தரேன் படுக்கவான்னு கூப்பிடுற ஆண்களுக்கு உங்க பதில் என்ன? உனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு நீ தெளிவா இருந்தீங்கன்னா போ. പാഞ്ചാലി ഒരേ സമയം എത്ര ആണുങ്ങളോടൊപ്പം കഴിഞ്ഞിരുന്നത്? ടാറ്റാ കമ്പനിയിലെ ഷിഫ്റ്റ് പോലല്ലായിരുന്നു കയറ്റവും ഇറക്കവും. இல்ல சில பேர் கேட்டிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? അത് പിന്നെ എന്നെ കണ്ട അപ്പ അയാൾക്ക് തുടങ്ങും ഒരുതരം പാട്ടും. നിന്നെ കാണാൻ മാത്രമാണല്ലോ ഈ പാട്ടും കൂത്തും. നീ കൊഞ്ചാനും കൊഴയാനും ഇടിച്ചു കാട്ടാനും നിൽക്കണ്ടാവും. நான் உங்க கிட்ட படுப்பேன் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வேணாம்னு நினைச்சேன். I'd like to have sex with him. நான் உங்க கிட்ட படுப்பேன் அப்புறம் எவ்வளவு தருவீங்க? என்னோட உடம்புக்கு அவ்வளவுதான் வேல்யூவா? ഒരു സംവിധായകന്റെ വികാരം നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം. அப்புறம் எவ்வளவு தருவீங்க? என்னோட உடம்புக்கு அவ்வளவுதான் வேல்யூவா? இப்படி எல்லாம் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப கூலா பேசிடுவேன். എല്ലാം അറിഞ്ഞുകൊണ്ടല്ലേ നീ ഇതിന് ഇറങ്ങി തിരിച്ചത്? திறந்து காட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் எங்க வேணாலும் திறந்து காட்டுவேன். ചിലപ്പോ ഒന്നുകൂടെ കഥ നടക്കും. സൗകര്യമുള്ളവര് നോക്കിയാ മതി പുല്ലുകളെ. இல்ல படுக்கிறது மேல உனக்கு ஆசை இருந்ததுன்னா அப்படி ஒருத்தரை கண்டுபிடி. ഇനിയും കേൾക്കാനുള്ള മുസ്ലിം പോർ ഇദ്ദേഹത്തിനില്ല. അയ്യോ ഒന്ന് കുഞ്ഞേരു. இங்க கூப்பிடுறவங்களும் போறவங்களும் ரெண்டு பேருமே அனுபவிக்கிறாங்க. ഒറ്റക്കിട്ട് പിടിച്ചാടും. ഇവിടെ എന്താ ചോദിക്കാനും പറയാൻ ആരും ഇല്ലെന്ന് കരുതിയോ? സത്യം പറയണം. ஆடிஷன் கூப்பிடுறேங்கிற பேர்ல லைக் என்ன சொல்றது, நான் ஒரு காதலனா இருந்தா என்கிட்ட எப்படி நடந்துப்ப அப்படின்னு கேக்குறது. ഒത്തിരി കാര്യങ്ങൾ ഒറ്റയ്ക്കിരുന്ന് എന്നോട് പറയാനുണ്ടാവും. ഒരു കാമുകിയുടെ വികാരം എനിക്ക് മനസ്സിലാക്കാവുന്നതേ ഉള്ളൂ. வயித்தை தொட்டு பார்த்துட்டு இந்த இடம் இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கணும் அப்படின்ட்டு உடலை தொடுறதோ. അലില വയറുള്ള ചാവല്യമേ നിന്നെ അങ്ങനെയെന്ന് വിളിച്ചോട്ട ഞാൻ. நம்மளுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் சைஸ் வரி அவங்க கேக்குறாங்க. മനുഷ്യന് പ്രൈവറ്റ് ആയിട്ട് സ്വകാര്യ ഡയലോഗ് പോലും പറഞ്ഞു കൊടുക്കാൻ പറ്റില്ല. എന്ത് ചെയ്യും? ஒரு நல்ல நர்ஸ் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப ஓப்பனா சொன்னேன். சினிமா இண்டஸ்ட்ரியில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. നീ എനിക്ക് വേണ്ടി ഒന്ന് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യலையா? ഇനി അഡ്ജസ്റ്റ് കൂടെ ചെയ്യണോ ഞാൻ? ആർക്ക്? காம்பர்மைஸுக்கு நீ தயாரா இருந்தா போ. ரெண்டாவது ரொம்ப ஓப்பனா சொல்றேன், உன்னை படுக்க கூப்பிட்டாலும் அப்ப நீங்க ആ ചേച്ചി പണ്ടൊന്നും മദിരാശി പോയതാണ്. എന്തിന്? നടിയാവാനായിട്ട്. വെറുതെ ആയി. ഈ അടി പിടി വെടി ഇതാണല്ലോ സിനിമ. சரி எனக்கு ஒண்ணுக்கு வருது சார், எனக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லும்போது போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் ஐ வாண்ட் செக்ஸ் நவ் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்கும்? പ്രൊഡ്യൂസർക്ക് ചെലവുണ്ടാക്കാൻ വേണ്ടി ഓരോന്ന് ചുറ്റിക്കെട്ടി ഇറങ്ങിക്കോളും. ஐ வாண்ட் செக்ஸ் நவ் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது உடைக்கணும். வெரி இதுக்கு நான் வந்து செக்ஸ் பண்ணி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. അങ്ങനെയുള്ള പിടിവാശിയൊന്നും പെൺകുട്ടികൾക്ക് പാടില്ല. പിടിവാശിയല്ല, എനിക്കെന്തോ താല്പര്യമില്ല.